வாங்கத்தே வாங்கக்கா. அக்காவா? அடிங்கொப்புறானே, இங்க வரடியாத்தா. நான் உனக்கு அக்கா இல்ல, ஒரு வகையில உனக்கு சின்ன அத்தா. என்ன முறையத்தானே சொல்றேன். உட்காரு. உட்காருமா. என்ன அத்தா படிச்சு முடிச்சுட்ட? முறையோட பொண்ணு கேட்கறதுக்காக உங்க அத்தை வந்திருக்காங்க. உன் விருப்பத்தை சபையில சொல்லி பேசாம இருந்தா சம்மதம் தான் அர்த்தம். அப்புறம் என்ன, காரியம் முடிஞ்சு போச்சு. தாம்பரத்தை மாத்திக்க வேண்டியதானே. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க அப்பா கூட பிறந்த அத்தைங்கிற முறையில கடைசி முறையா என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் கொட்டி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம உறவு ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நீடிச்சிருக்கணும்னா இந்த தட்டை உங்க அப்பாட்ட கொடு. என்ன மன்னிச்சிருங்க. சின்ன பிள்ளையில இருந்து நானும் அத்தானும் ஒன்னா படிச்சு பழகினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் அதிகமா இருக்கே தவிர அவருக்கு மனைவியா வாழணுங்கிற ஆசை என் மனசுல ஏற்படல. அதுக்காக அத்தானுக்கு இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு நான் அவரை கட்டிக்க மாட்டேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இதனடியாத்தா ஓவியமா பேசுற? முறமா பிள்ளைய கட்டிக்காம வேறவனை கட்டிக்க போற? இந்த பாருங்க, அவ சின்ன குட்டி, அவ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க பார்த்து ஒரு இடத்துல உட்கார்னா உட்கார போற, ஐயா தான் கட்டிக்கணும்னா கட்டிக்க போற. என்ன சொல்றீங்க? என்ன நீங்களும் பேசாம இருக்கீங்க? மகளை படிக்க வச்சாருல்ல, அதான் மக்களையா பதில் சொல்றா. அதுதான் புரியாம பேசுது இல்லத்தா. நீ நின்ன நிலையா முடிவு கட்டினீங்கன்னா எப்படித்தா? கொஞ்ச நாள் பொறு, அண்ணன் இருக்கல்ல, பாத்துக்கிறேன், எல்லாம் சரியா போகும்தா. பாத்தியா மங்கம்மா, படியேறி பொண்ணு கேட்க வந்திருக்கோம், கொஞ்சம் கூட அவன் மதிக்காம போறதே. அவ போயிட்டு போறா விடு. இந்த பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கு பட்டு சொல்லிடுங்க. அவங்க என்ன சொல்லுது? பேசி வச்ச மாதிரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவ போயிட்டா. அங்கம்மா எந்திரி போலாம். அம்பலாரு, பொண்ணு அழகா பெத்து வச்சிருக்கீங்க, வளர்த்த முறை சரியில்லை, வருத்தமா இருக்கு. வரட்டுமா? அண்ணா வாரண்ண. அப்படிலாம் அடிக்கடி இல்லைண்ணே. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி உங்க மகளை ஐயாவுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தங்கமான பிள்ளை என்ன குறைங்கிறீங்களே, யாருக்கு தான் குறையில? உங்க மக வந்த புண்ணியத்துல அந்த குறையை தீர்ந்தாலும் தீர்ந்துடும். என்னமா சொன்னதெல்லாம் விட்டு சொரக்காக்கி உப்புல இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தலைவலியும் மருத்துவரையும் தலைக்கு வந்தா தாமா தெரியும். சரி, நீங்க புறப்படுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்னன்னு இப்படி துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிற கிளம்பிட்டீங்களே? பெரிய மனுஷன் நம்பிக்கிட்டு வந்தா பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே. எங்க ஐயாவுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, குணம் இல்லையா, என்ன குறை? எனக்கு எப்பவோ அந்த குறைய மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை போட்டு உரல்ல அடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு என்ன அட என்னக்கா இதுக்கு போய் நம்ம பெருசா அழுகிறியே? இந்த பாருங்க அண்ணாச்சி, உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஊறுகாய் பானையில குலுக்கி வைங்க. எங்க மாப்பிளைக்கு என்ன ஆம்பளை சிங்கம், அவனுக்கு இனிமே ஒருத்தி பிறக்க போற, பிறந்துதான் இருப்ப. ஏந்திரி, என்னமோ பெருசா ஊர்ல உலகத்துல பொண்ணை பெத்துட்டாராம், அலட்டிக்கிறாரு நம்ம பெருசா. கடைசியா சொல்றேன், என் பையனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கணும். சாரி, அவரோட நீ பாணி வா. ஏப்பட்ட இப்பெல்லாம் ஏன் அப்பா என்கிட்ட சரியா பேசுறது இல்ல? இது என்னம்மா, அவருக்கு ஒரு வேலையா ரெண்டு வேலையா, எத்தனையோ வேலை இருக்கு, அங்கங்க போயிட்டு வராரு. என்ன பட்ட, எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றாத்தா. என்ன அம்பளாரம் அவளை சௌக்கியமா? என்னத்த புதுசா இருக்கு? நான் உங்க அண்ணன் வாங்குற நினைப்பு இல்லாம என்னமோ அண்ணித்தால கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களா? ஆமாத்தா, நீ எங்க அண்ணன் மகதான். உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சேன். நீதான் எங்க உறவே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டியே. ஊர்ல ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாண்டி. இந்த புண்ணியத்தை நீயும் உங்க அப்பனும் கட்டிக்கிட்டியே, சந்தோஷம் தானே? இத பாருத்தா, என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. பட்டே, என்னம்மா? இவ்வளவு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு என்ன கிறுக்கிறு குடிச்சிருக்கா இல்ல என்ன கேவலப்பட்டு நினைக்கிறியா? ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. என்னடா நடந்து போச்சு? ஏன்டா அப்படி கத்துற? பின்ன என்னமா, மாம வீட்டுல பட்ட மானக்கேடு போதாதுன்னு வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அவமானப்பட்டே உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாரு ஐயாவு, மகனுக்கு பொண்ணு கேட்கறதுல மானக்கேடு என்ன வேண்டி இருக்குது? பெத்தோ மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆத்தா மேல கோவப்படாதப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுக்கா. பிச்சை எடுக்கிற மாதிரி வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அலையணுமா? அம்மா, இனிமே போய் பொண்ணு கிண்ணு கேட்டு அலைஞ்சிங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அப்பா மேல சத்தியம். என்னடா தப்பு பண்ணனே? என்னப்பா புரியாம பேசுறியே? காலகாலத்துல வீட்டுக்கு மருமக வரணும், பேரம்பேத்தி பாக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டியே, அது மனசு எவ்வளவு கவலைப்படும். சரி சரி, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஐயாவுக்கு எப்படியும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. நான் வரட்டேன். ஐயோ, கடையில தம்பி பையில வச்சுட்டு வந்தாம என்ன பாடுபட்டு இருக்கானு அப்புறம் வந்து பாக்குறேன்.
ஈகிச்சு டீ போடுறா. தாங்க ஒரு டீ போடு. அஸ்கலா பிஸ்கலா பிஸ்கலா போடு. கொஞ்சம் போடு. வந்தவங்களுக்கு டீ கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டீ எடுத்துக்கிட்டு எங்க போறான்? பாத்தியா, இந்த பயலுக்கு அறிவு இருக்கா? கண்ணு குட்டிக்கு போய் டீய ஊத்துறாங்க. அதுகிட்ட தான் பால் இருக்குல்ல, சர்க்கரையும் டீயலையும் அது வாயில போட்டா பத்தாது. நீ அவனை விட புத்திசாலி. பச்ச மங்கம்மா இல்லன்னா இந்த பையன் ஒழுங்கா டீ கடையை நடத்தவே மாட்டான். அத ஊத்துறதுல அர்த்தம் இருக்கு. நாளைக்கு டீயாவே கறந்து விக்கலாம்னு நினைக்கிறான். பாவி பரப்பா. ஏண்டா அந்த கண்ணுக்குட்டிக்கு வயித்தால போகுது பச்சை மருந்து ஊத்துறான். டீயா ஊத்திக்கிட்டு இருக்க? கீழே பச்சை மருந்து கலந்து வச்சு ஊத்துறேங்க. மங்கு என்ன மங்கு மரியாதை? இது மங்கு மங்கம்மா, உன் தம்பிக்கு தலையில இருக்க முடிய வலிச்சிரு, அப்பதான் மூளை வளரும். மூளைக்கு பதில் இப்ப முடிதான் வளருது. பாரு, டீ வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு வாயை பொத்திக்கிட்டு போகணும். என் தம்பிக்கு முடி எடுக்கிறத பத்தி நீ என்ன பேசுறது? தாவாங்கிட்ட எகிரு தெரியுமில்ல? சங்கனே கடையை ஒழுங்கா பாத்துக்கிறா. நான் வீட்டுக்கு போயிட்டு வாய்க்காட்ட போய் புள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா சின்ன தம்பி, நீ போய் நாட்டு நாட்டத்தை பாரு. வேலைக்கு ஆளு ரொம்ப தேவைப்படுது. சுப்பேட்ட மக வள்ளி இல்ல, அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போறா சாது. ஆத்தா மகமாயி, நீதான் தான் என் மக வள்ளிக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும். பூத்து 10 வருஷம் ஆச்சு. அவளுக்கு சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சு அவ நல்லபடியா இருக்கணும். ஆத்தா வள்ளி, வள்ளி கூப்பிட்டீங்களப்பா? கஞ்சூத்துமா. எல்லாம் உன் காரியமா தான் உசிலம்பட்டி வர போயிட்டு வர வேண்டியிருக்கு. ஏப்பா கல்யாணம் கவலைப்படுறீங்க? நேரம் காலம் சரியா வந்தா எல்லாம் சரியாயிடும். கல்யாணம்னு வந்தா தாலிக்கு தங்க வாங்க முடியாம தவிக்கிறாங்க சில பேரு. வேலியா நிலம் இருந்து தங்கம்மா மாதிரி ஆளுங்க கூட தான் வேதனைப்படுறாங்க. சொந்த பொண்ணு சொர்ணம் கூட பெரியவங்க பேச்ச கேட்கல. அந்த பொண்ணு கூட ஐயாவுக்கு இருக்கிற குறைய நினைக்குது போல இருக்கு. சொர்ணம் அப்படிப்பட்டவ இல்லப்பா. அவன் அத்தாங்கிற முறை நினைக்கல, அவர் கிட்ட இருக்கிற குறைய நினைக்கல. தங்கம்மாவை நினைச்ச பரிதாபமா இருக்கு. குறை இருக்கிறதுனாலதான் முறைய நினைக்கல. இந்த காலத்துல பொண்ணுங்க மனசை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொர்ணம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தா இதைத்தான் சொல்லுவேன். அப்படி இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா அரைக்கிரிக்குன்னு கூட கட்டிக்குவா. ஆசை இல்லைன்னா அரசனை கூட புருஷனா நினைக்க மாட்டான். ஐயாவு மேல இறக்கப்பட்டு அவரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையாம அந்த ஊர்ல. உங்க மகளுக்கு இருக்கப்பா, அது அவங்களுக்கு புரியுமா? உனக்கு ஆசை இருக்குமா? அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து வேண்டாம். அதான் என்ன பெத்த ஆத்தா. எம்புடி படைய வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாரு பார்த்துட்டேன். களை எடுக்க உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். காளியத்தாவும் மூலமா என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டா. அண்ணே, உன் மக என் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வைக்க சம்மதம் கொடுத்துட்டா. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் மனசு போல செய்யுமா. எல்லா வகையிலும் நான் கொடுத்து வச்சவன் தான். சரிண்ணே. வசதி உள்ளவன் எல்லார்ட்டையும் பொண்ணு கேட்டேன். ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான். உன் மகதான எனக்கு சொந்தம். உன் மகதான எனக்கு மருமக. அம்மா என்ன பெத்தவளே ராசாத்தி. நான் வரட்டுமா? அம்மா வரேன். என்ன பெத்த ராஜாத்தி. கைகாலெல்லாம் பதறது பயமா இருக்க? வள்ளி, உன்கிட்ட ஒண்ணு கேட்க, மறைக்காம பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற குறையினால ஊர்ல ஒரு பய கூட எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான்.
ஏன் என் சொந்த மாமன் மக கூட என்னை கட்டிக்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்கப்போ என் குறை தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த காரணத்துக்காக என்னை கட்டிக்கிட்ட? காரணம் என்னங்க? காரணம் ஆம்பளைங்களுக்கு 1000 குறை இருக்கும். அதை பத்தி என்னங்க? உங்க குறைய பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காளீஸ்வரி எனக்கு கொடுத்துட்டா, அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்னை நல்லா புரிஞ்சிருக்கேன். ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். வள்ளி, மகாராணி மாதிரி உன்னை எந்தவித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன். இப்படி வெக்கப்பட்டா விட்டுருவடா? ஐயோ, அத்தை வந்துட்டு போறாங்க. அந்த வரட்டுமே. எங்க நான் கேட்டது? மாட்டேன். மாட்டா? போதுமா? என்னத்தா நல்லா இருக்கிறாரே தின்னத்தா? மா மா, என்னடா புத்தகக்காரர் வந்திருக்காரு. புத்தகம் பேசி முடிக்கணும். சாப்பாடு அனுப்ப வேணாம். நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே, உங்ககிட்ட சொல்லிட்டு போன்மாண்டி. அதுக்காக நீ எட்டி முளைக்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு. இல்லன்னா இங்க இருந்து அவன் போகவே மாட்டான்டி. நான் போயிட்டு வர சொன்னேன், நீங்களே சொல்லிடுங்க அத்தை. ஏண்டா அவ சொல்லிட்டாள, போயாண்டா. அட போயாண்டா. நல்ல வயவுல நீ தின்னத்தா. சத்தம் எந்திரிக்க முடியுது. அப்பா, அத்தை வந்து போறாங்க, போங்க. உன் கையால கொஞ்சம் புட்டு கூட. மாட்டேன். கொடுவள்ளி, கை நீட்டுங்க. ஐயோ, இன்னும் போலையா? போங்க. ஐயோ, போங்கடா. அத்தா, புட்டெல்லாம் தின்னியா? எங்க பையன் போயிட்டானா? அப்பவே போயிட்டு அத்தை. சரிதான். இனிமே குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். இந்த பாரத்தா, சீக்கிரமா சோறாக்கி தரேன், நீயே எடுத்துக்கிட்டு போ. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது சாய வந்து சேரு. ராசாச்சி ஏங்கண்ணே பட்டுடும் போல இருக்கே. ஆத்தா, வாமா. வாடா. என்னடா வல? உங்க அண்ணே பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கம்? வள்ளி, இவன் வயிற்றுல பொறக்காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தகை பேசி பணத்தை வாங்கணும். நான் வரேன். இருடா, புட்டு தின்ட்டு போடா. வாங்க. என்ன நீ இது வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வா போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா அவன் ஆத்துப்படியே கூப்பிடாதா? போடா, கொட்டிக்கு போ. போடா, போறேன். நல்ல வயவுல இது. போன தடவை குத்தகை ரொம்ப நஷ்டங்க. இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சொல்லி என்னையா கொடுக்கறது? சொல்லி புத்தக கஷ்டமா எனக்கு என்ன வந்துச்சு? ஆளை விடுபோ. அது எப்படிங்க? வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசுறீங்களே. ஏங்க, நான் 2 வருஷமா உங்ககிட்ட குத்த எடுத்துட்டு வரல. கொஞ்சம் கூட தயவு இல்லாம பேசுறீங்களே. இந்தாப்பா, நீ வண்டி எடுத்துட்டு போ. நான் ஐயாட்ட பார்த்து பேசிட்டு வர்றேன். அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நான் வர்றேங்க. அண்ணே, அண்ணி வருது, சாப்பாடு கொண்டு வருது. தென்னந்தோப்பு குத்திக்கு பிடிச்சது, வாழைத்தோப்பு குத்திக்கு பிடிச்சது. கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது. ஆக வரவும் சரியா இருக்குது. சோறோ சோறு, சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. அப்பா, பசியோ பசி. சரி பாரு, சரியான சாப்பாடு. அட போங்கண்ணே, நாம உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே. அதுக்கு போய் வந்தனையா? அண்ணி வா, சோத்த போடு. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிகு பண்ண வேண்டாம், வாங்க. அண்ணி, சமையல் வெகு ஜோர், ரொம்ப பிரமாதம்.
நீ போய் கையெழுத்து வா. சரி அண்ணி. ஆமா, குழம்பு யார் வச்சது? அத்தை வச்சாங்க. தெரியலையே. அவங்கதான் வச்சாங்க. சரி, அது போட்டோம். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன். சாப்பாடு இங்க வந்திருக்கு. ஆமா, என்ன காரணம்? அத்தை கிட்ட போய் கேளுங்க. அண்ணே, நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கிடங்கு போய் 4 மூட்டை யூரியா கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க அண்ணி அழைச்சிக்கிட்டு போய் நம்ம தோப்பையெல்லாம் ஒரு சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க. அதுமண்ணே, அண்ணி வர்றேன். பய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுக்க சொன்னாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிற? எம்மடியோ எப்படியோ. என்னது? ஏன் இப்படி கை தட்டுற? சும்மா இருங்க. பட்டு பகல 10 பேர் கண்ணு பட்ட அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வெக்கமே இல்ல. புது பொண்ணு வெக்கப்பட்ட ஆகுமா? 10 பேர் கண்ணு போடுறதுக்கு இங்க யாரு இருக்கா? சுத்திப்பா. தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆறு, அது இது. சர்க்கார் ஆபீசர் எங்க சார் வந்தீங்க? என்ன பஜமுத்து அம்பலா இருக்காரா? உள்ளதாங்க இருக்கிறாரு. நீங்களா இங்கே இருங்க. ஆபீசர் பார்த்துட்டு போனதுக்கு பிறகு நீங்க பார்க்கலாம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. உங்களை பத்தியும் பஞ்சாயத்து போர்டு நிர்வாகத்தை பத்தியும் ரிப்போர்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பதவிக்குன்னு வந்தாச்சுன்னா அடுத்து வர்றது கெட்ட பேர் தானுங்க. ஸ்கூல் டீச்சர் மேரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா வர மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு. இந்த விவகாரங்கள்லாம் டிப்டி கலெக்டர் வேற போச்சுன்னா நிலைமைகள் மோசமா இருக்கும். நல்ல சமயத்துல வந்து ஞாபகப்படுத்துனீங்க. இனிமே நான் எச்சரிக்கையோட நடந்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்னையா வந்த உடனே புறப்படுறது? உட்காருங்க. காசு போங்க. ஐயா உட்காருங்க. பட்டை கொண்டாடா. பட்டை வேணாடா, காபி கொண்டாடா. இல்லங்க, அவசரத்துல வந்துருச்சு. டிப்டி கலெக்டர் டூர் வந்திருக்காரு. நான் அவசரம் போகணும். அப்புறம் வந்து பாக்குறேன். நல்லதுங்களா? வணக்கம். நல்லதுயா. நான் அவரை அனுப்பிட்டு வரேன். கருப்பையா, கருப்பையா யாரியா? நான் தானுங்க. ஆனா நான் கூப்பிடுறது காதல விழுகலையா? முதல்ல இந்த கிருதாவை எடியா, அதான் காது அடைச்சிருச்சு. இது என் பரம்பரை சொத்துங்க. உங்க அப்பா சேர்த்து வச்சது இதானா? நான் சேர்த்தது தாங்க. அவர் சேர்த்தது வீட்டுல இருக்கு. ஆமா, பகலே என்ன நிதானமா தாங்க. அப்ப கை தாங்களா ஏறு. வணக்கம் ஐயா. மகாராஜனாரு கருத்தையா உட்காரு உட்காரு. நீதானே கலப்பு திருமணம் கன்னிச்சாமி? ஆமாங்க. என்ன ஜோடியாவே வந்திருக்கிறீங்க? உள்ள ஒருத்தர் தாயா போலாம். உள்ள போறது புடவையா வேஷ்டியா? நானே போறேனுங்க. நீ ஐயாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. என்னங்க வேலை? என்னங்க ஐயா சொன்னாலும் ஞாபகம் இருக்கா? உங்க காரியம் முடிஞ்சதும் பொன்னி காவேரி அஞ்சுவோம். இது 3ஐயும் தென்னந்தோப்பு குடிச்சிட்டு ஐயாவுக்கு தள்ளிரு. உடனே தள்ளிடுங்க. இப்ப என்ன விட மாட்டீங்களா? என்னப்பா இந்தாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இவன் சாப்பிட்டது என்ன தள்ளுது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்சை கிளி பச்சை மலை பக்கத்திலே மேயின்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி சும்மா எனக்கு வலிக்குது. உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சை மலை பக்கத்துல பொண்ணு இருக்கா. அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி 2ஆம் நாட்ட சினிமா போயிட்டு வந்தியா? அதை நினைச்சுக்கிட்ட வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதை பதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? ஏமாப்பா இவ்வளவு எங்கேயாச்சும் அடி இடி பட்டுச்சாடா? ஒரு பக்கத்து சப்பையே பேர்ந்து போச்சு. அத்தை சரியான விழுக்காடு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுவேங்க அத்தை. போவண்ணி. ஏமா, அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. அவர் தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல. எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லாம சொல்றேன். அதேதான். அம்மா வலிக்குது இல்ல? விளக்கடை எடுத்து போய் நீவி விடுறேன் போ. அம்மா அம்மா இன்னி பயவுல நல்லா திங்க. குறைக்குது. சீக்கிரம் நடந்து போய் தொலைடா. என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. ஏன் உடம்புல இப்படி வேர்த்து போயிருக்கு? ஆமா, அந்த பையன் வரல. எந்த பையன்? பச்சை பையன் வரலையா? வரலையே. இல்லையா?
போயிருப்பான் அந்த பையன். ஏன் இப்படி பதறி போய் வர்றீங்க? எங்க போனான்னே தெரியலையே. அவன் வரும்போது வரட்டும், நீங்க சாப்பிட வாங்க. வாங்க. யாருது? ஐயோ, பாக்காதீங்க, நான் ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். நான் என் வேஸ்ட் எப்படின்னு போயிருச்சு. ஐயா விட்டு வேஸ்ட் இருந்தா தூக்கி போடுங்க. சுத்த வெக்கம் கெட்ட மனுஷன். வள்ளி, ஏன்டா வரும்போதே லோ லோன்னு கட்டிட்டு வர? என்ன விஷயம்? அவ எங்கம்மா? விளக்கமா இருக்கா? விளக்கமா இருக்கலாம். வீட்டுக்கு விளக்கமா இருக்காடா. 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. அப்படியா? ஆ. சரி சரி. அப்படியாட்டு நேரம் அங்க போறானே. அடே வள்ளி, வள்ளி, இந்த பூ வச்சுக்க. ஐயோ வேணாங்க. 3 நாளைக்கு அவ பூ வைக்க கூடாதுடா. சாமி ரூம்குள்ள போக கூடாது. நீ அவளை தொடக்கூடாது. அவளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாடா சோறுதிங்க வாடா. நீ போமா. எட்டி பையன் சீக்கிரம் வாடா. நீ போயிட்டு வாமா, நான் பேசிட்டு வரேன். அம்மா புரியாம சொல்லிட்டு போயிருக்கு வள்ளி, நீ வச்சுக்க வள்ளி. ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதான் அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, இன்னும் என்ன போய் பூவை சாமிக்கு போட்டுட்டு சாப்பிடு போங்க. நல்ல பிள்ளைல சாப்பிடு போங்க. வள்ளி, வள்ளி, வள்ளி. ஐயோ, தொட்டிங்களே. ஏந்திரிங்கண்ணா. பசஞ்சான் எடுங்க. எடுங்கண்ணா. தண்ணில கரையுங்கண்ணா. தலையில தெளிச்சுக்கங்க. தெளிச்சுக்கங்கண்ணா. என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா. சோறுதிங்க வேணாம்டா. எவன் பயவுல? சதி பயவுல என்ன சொன்னாலும் தெரியாது. ரத்த திம்புக்கு போட வாடா. பெரிய மகாராணி நினைப்பா. சும்மா இருங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு மகாராணி தான். பள்ளிக்கூடத்து வாத்தியாரமாளாச்சே, பட்டுன்னு பதில் சொல்லாம விடுவியா? என்ன என்னைக்கும் இல்லாம ரொம்ப கொஞ்சிரிய, என்ன சமாச்சாரம்? காரணமாத்தான் உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு கொடுக்க போறியா? இதுவரையிலும் பரிசு எனக்கிட்டத்தான் நீ வாங்கியிருக்க. நீ ஒரு பரிசு கூட எனக்கு கொடுக்கல. அப்படி என்ன பரிசு கொடுக்க போற? அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பொறுங்க. அதுக்குத்தான் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க போறேன். உங்களுக்கு பெண் குழந்தை தானே இருக்கு, ஆண் குழந்தை இல்ல. அந்த குறைய தீக்கத்தாங்க என் வயித்துல உங்களுக்கு ஒரு வாரிசு உண்டாயிருக்கு. இந்த வாரம் மேரி, என்னுடைய தொடர்பு உனக்கு கடைசி வரல வேணும்னா இந்த கருவனை தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. முதல்ல என் வயித்துல உண்டான கரு யாசையில மண்ணள்ளி போடாதீங்க. என் வயித்துல உள்ள கரு உங்க கௌரவத்தையும் உங்க மகளுடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சா எனக்கு எதுவுமே பெருசு இல்லைங்க. உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. நீ இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உங்ககிட்ட வேணாலும் பேசிட்டு போயிடுறேன். ஐயோ, பேசுற நேரமா இது? சத்தம் கேட்டு அத்தை வந்துட்டு போறாங்க. அம்மாவா? அம்மா வரமாட்டாங்க. போயிட்டாங்க. அல்லே போறீங்களா இல்லையா? அல்லே போறீங்களா இல்லையா? அட போங்கடா. அம்மாடி. அப்பா வலிக்குதா? போகலே. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானே, எவ்வளவு ஆசையா வந்த இப்படி தள்ளி விடுறிய. இங்கே வந்த அது ஒண்ணுமா, பெருசாலை வந்துச்சு. வள்ளிய கத்துனா பிடிக்கல போனேன். காரம் தறிக்கிட்டு ஓடி போச்சு. ஏண்டா எலியா பிடிக்க வந்த எலி? ஆமாமா. மொத்த பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது? வாடா கலவை சத்த மூஞ்சி அடியே கலவை தாம போடுங்க. வாட போடு. எந்திரிச்சு வெளியே போன காரை முறிச்சு இந்த பாடுறா. ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே மாட்டேன், முடிச்சுக்கிட்டே தான் படுத்திருப்பேன். போமா, அதான் சொல்லிட்டேன். போமா. என்ன போமா? ஐயோ இங்க பாரு. அத்தா என்ன சார்? குளிச்சுட்டு சோத்தாக்கி வை, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எப்போ வருவீங்க சார்? சோறு வந்துருவல்ல. சரி அத்தை.
ஐயாவு, அட ஐயாவு, என்னவா? வள்ளி தனியா இருக்கா, கூட மாட உதவி செய்யி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிவா, போயிட்டு மெதுவா வா. மெதுவாவா? என்ன பெத்த ராசா. சரி. வரேன்டா. அப்பா, என்ன சொல்றா அப்பா? வள்ளி, வள்ளி, தண்ணி ரெடி, நீ ரெடியா? ஐயோ, நீங்க எங்க தூக்கிட்டு வந்தீங்க? இப்படிதான் இங்க நான் எடுத்துக்கிறேன். சும்மா இரு. எந்த வேலையும் செய்யக்கூடாது அம்மா சொல்லிருக்காங்கல்ல? சரியா உனக்கு? சரி சரிமா, என்ன தேய்ச்சி விடுறேன். ஐயோ, நான் வர மாட்டேன். நீங்க போய் எங்க வேலையை பாத்துக்கங்க, நான் குளிச்சுக்கிறேன். அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, உதவி செய்ய சொல்லி ஒழுங்கா வந்து என்ன தேய்ச்சுக்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்ல பிள்ளை இல்ல, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒழுங்கா வரமாட்டிய? இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப மரியாதையா உள்ள போறியா இல்லையா? போ. மாட்டேன். ஓடு. மங்கு மங்கு எதிர்த்து வர்றா. இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டா அழுத்துறா. என்ன இந்த தனியா இந்த பக்கமா வருது? மூதேவி. மங்கு ஏற்கனவே கால் பழந்துட்டாது. என்ன திமிரா? வண்டியே தெரியாம வக்கீல தூக்கிட்டு வர மாதிரி கண்ணே தெரியாம புல்லு கட்ட தூக்கிட்டு வரையே. சைக்கிள் எப்படி ஓட்டுறது? மூதேவி, சைக்கிள் ரோட்டு பக்கமா ஓட்டிட்டு போறதானே, நான் வர்ற பக்கம் ஏன் ஓட்டிட்டு வரேன்? வாய மூடு. நீ வாய் மூடு. நீ வாய மூடு. இப்படி பாதையில ஆடி வரையே. சைக்கிள பாதையில ஓட்டுறதா இல்ல ஓ மேல ஓட்டுறதா? கொப்ப மகனே, மேல சைக்கிள் ஓட்டுவியா? எங்க ஓட்டு. ஊர் அம்பலகாரர் கைத்தடி இல்ல, அவர் கொடுத்த தலத்தொலப்பு, அதான் இந்த சிலுசிலுப்பு. இதெல்லாம் என் கையில வச்சுக்காத. ஒரே அரை. ஆமா, நான் அரைஞ்சிருவேமா. இப்ப நீ அரைகிறியா நான் அரையணும்? இந்த தரம் சும்மா விட்டேன். தூக்கு. நீயே தூக்க. நீ தூக்க. இப்ப நீ தூக்கி விடுறியா இல்ல சைக்கிள காக்க? நானே தூக்கி விடுறேன். தூக்கு. தூக்கு. மகர கட்டி வேண்டாங்க. நிறுத்துங்க, பயமா இருக்கு. நிறுத்துங்கண்ணா. நான் பக்கத்துல இருக்கல, ஏன் இப்படி பயப்படுற? குளுங்குதுங்க. குளுக்குதா? என்ன குளுக்குது? உடம்பெல்லாம் குளுங்குதுங்க. எவ்வளவு நேரமா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது. வாங்க போலாம். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. இறங்குங்க. இறங்குங்க. ஆமா, இன்னைக்கு என்ன குழம்பு ஒண்ணுதா? கருவாட்டு குழம்பு. ஒரு விஷயம் பேசணுங்க. அட நில்றா. என்னடா ஈக்குச்சு எந்திரா. இவரா ஏண்டா என்ன பார்த்து இப்படி பயப்படுற? மச்சான், நீ எதுல வேணாலும் வா, இந்த சைக்கிள்ல மட்டும் வராது. ஈக்குச்சு, எப்படியாவது உங்க அக்காவை நான் கட்டிக்கணும்டா. அதுக்கு ஒரு யோசனை சொல்றா. யோசனையா? நீ அம்பலக்காரர்கிட்ட கைத்தடியா இருந்து வேலை செய்யறதை விட்டுட்டு நேர அக்கா கடையில வந்து வேலை செய்யணும். அதுக்கு தானடா உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்ப நான் சொல்றபடி கேளு. என்ன செய்யணும்? அடிக்கணும். எதை அடிக்கணும்? ஐயோ, தீ அடிக்கணும். அடிக்கிறேன். ஐயோ அழகு, நீ அறிவு குஞ்சுடா. இனிமே வெயில் அலையாத, இன்னும் சுருங்கிருவேன். ஆமா, எங்க போற விட்டுட்ட? பால் வாங்க. பின்னாடி யாருக்க? ஐயோ, ஆள விடு. அட ஏண்டா? என்ன அது புதுசா இருக்கு? ஊரே ஒண்ணு ஒட்டு புல்லுன்னு சொல்லுது. நான் எல்லாம் உன்னை கேட்கணும், அப்பா எங்கன்னு. கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுமா. என்னைய குழப்புற? உள்ள போமா. வாயா, உட்காரு. என்ன விஷயம்? உங்க அப்பாவும் நானும் சிநேகிதமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. கண்ணை போட்டாங்க. உங்க அப்பா கொஞ்ச நாளா என்ன பார்த்தா எரிஞ்செறிஞ்சு விழுகிறாரு. என்ன அது ஆச்சரியமா இருக்கு? எங்க அப்பா உண்மையில எரிஞ்சிருக்கிறாரா? நீ தனியா வரேன்னா அது ஏதோ விஷயம் இருக்கு, சொல்லிடு. நினைக்கிறதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. யோ, எங்க அப்பா பெரிய இடம்னா நானும் பெரிய இடம் தான். என் பொல்லாப்பு உனக்கு வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க. நீ சொல்றத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், மரியாதையா சொல்லிடு. நீ என்ன பண்ற? ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா, குடிச்சிட்டு சொல்றேன். தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. அதோட ஒரு 10 ரூபாய் கொண்டு வா. கடனாத்தான் வாங்கினெல்லாம் சேர்த்து தந்துடுறேன். நாய் விரட்டி அவர் வேஷ்டியை கேட்ட நாள்ல இருந்து எரிஞ்செறிஞ்சு விழுகிறார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரி டீச்சர் தான். இருக்கட்டும்,
இன்னைக்கு அந்த டீச்சரை பத்தி இங்க நல்லா வசி வச்சிடுறேன். என்ன ஒரு மாதிரியா உட்கார்ந்திருக்க? நீ என்ன நடுவில் வந்து உட்கார்ந்த? ஐயா இல்ல, அதனால நான் எங்கே இருப்பேன். உனக்கு வெளியில வேலை இல்லையா? எல்லாம் உள்ளதான். வம்புதான். நீ என்ன பண்ற? ஒரு 10 பைசா பொடி வாங்கிட்டு வாயா. ஆமா, வராளிகளுக்கு எல்லாம் வேலை செய்ய நாங்க என்ன வச்சாடா? 5 பைசாக்கு நீ பீடி வாங்க. சரி கொடு. ஐயா ஐயா 5 பைசா காலையிது பாரு. 10 ரூபாய். இந்தா சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன கொண்டு போட்டுவாரு. சொல்லியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப 10 ரூபாய் கொடு. நான் விஷயத்த சொன்னாலும் சொல்லுவேனே தவிர ரூபாய் தர மாட்டேன். அப்ப சொல்லு. கொஞ்சம் இரு. இந்த மேரி இருக்குது. அட இவ்வளவு ஏன் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் களத்துமேட்டு குடிசையில போய் பாரு, உனக்கே புரியும். சும்மா போயிடாத, தண்ணி எடுக்க போற மாதிரி போ. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. 2வது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது 10 பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். 2வது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? போங்க, இப்படிதான் நறுக்குன்னு கிடைக்கிறத. என்னடி ஒரேடியா பிகு பண்ணிக்கிற? ஒழுங்கா வர்றியா இல்ல முரட்டத்தனமா? வேண்டாங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு வள்ளி, நீ எதுக்கு வேணாலும் தடை போடு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படிதான் நடக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நான் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. பெண் சுகம்னா என்னங்கிறத உன்கிட்டதான் அணு அணுவா ரசிக்கிறேன். அந்த ரசிப்பை கெடுத்துறாத வள்ளி. உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் துணை இருக்காங்க? உங்களுக்கு நானே என்ன அர்ப்பணிச்சுட்டேன். நம்ம வாழ்க்கை 1000 காலத்து பயிர். உங்க உடம்புக்கு எது எது கெடுதல்னு படுதோ அது அனுசரிச்சு நடக்கிறது தான் மனைவிக்கு அழகு. இன்னைக்கு வள்ளி, அப்ப எப்படியே படுத்துக்க. ஐயோ, பொம்பளை சைக்கிள் ஓட்ட இந்த காலத்துல ஆம்பளை சைக்கிள் ஓட்ட தெரியாம வந்து ஊந்திய வெக்கமா இல்லையா? ஓட்ட தெரிஞ்சா ஓட்ட மாட்டேன். ஓட்டினே பாத்துன வாங்கடா போலாம். காசு கொடுக்காத போறியா? காசாரியா? அங்க டீ குடிச்சான். அந்த ஆளு கொண்டாந்து எங்க மேல சைக்கிள் எல்லாம் ஏத்திட்டு எங்க மேல டீ எல்லாம் கொட்டி வச்சா. அவரை போய் வாங்கியா காசு. குடா கையா மச்சான் வா. ஆமா, இன்னைக்கு யாரு மூஞ்சில முடிச்ச? அதான்டா வீச்சான் குஞ்சு. உங்க அக்கா முகத்துலடா. ஐயோ, இன்னைக்கு பூரா வெளியே வராத. வெளியே வந்தேன்னா ஆபத்து, உடம்பே தேராது. ஈ குச்சி டீயா போடுற? அஸ்காவா பிஸ்காவா? அஸ்கா தாண்டா. இந்த டாபோட்டு பேசுற? டீயா அடிக்கிறவனுக்கு என்னடா மரியாதை? அப்ப இனிமே உன்னை நான் மச்சான்னு கூப்பிடட்டா? அதுக்கு அக்கா கிட்ட அனுமதி வாங்கணும். டீயா போடுற? டீயா போடுற? போடுற. ஐயா, சக்கரை சேர்ந்து போச்சு. மச்சான், கொஞ்சம் சைக்கிள் தெரியா செட்டர்ல போய் சக்கரை வாங்கி வரேன். ஏன் சைக்கிளா நான் தர மாட்டேன். ஓ சைக்கிள் மாதிரி பெருசா பீத்துக்கிறியா? பஞ்சா சைக்கிள் தானா? கொடுத்தா கொஞ்சம் போயிடுவா. ஏய் குதிரை மூஞ்சி, 5 வருஷத்துக்கு முந்தி தாண்டா அது பஞ்சாயத்து சைக்கிள். என்னடா சிரிக்கிற முண்டம்? கீழே இருக்கிற டியூப்ல இருந்து மேல இருக்கிற பெல் வரைக்கும் என்னதுடா? அப்ப சக்கரை டீய குடி. போடு. நான் சொன்ன மாதிரி சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நறுக்கு 4 வார்த்தை கேட்டு இருக்கும். மேரிக்கும் அம்பளகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பளகாரரு சொன்னாவ. ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி, இளநீ கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? நீ தச்சிட்டு இருக்கிற கையில ஊசி போட போகுது. குடியங்கிட்ட தைக்க தெரியல, சும்மா இரு. நல்லா சொன்னீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் சுத்தமா செய்வேன். குடியங்கிட்ட அண்ணி, முதல்ல எண்ணி சாப்பிடுறியா? ஆனா உனக்கு குடிக்க தெரியாது. தமிழர் குடியங்கிட்ட. நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றேன்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிடு முதல்ல. கொண்டா.
பெரிய வழியா இருக்கும். இதெல்லாம் பிரமாதம் செய்வனே. அண்ணா ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் பணம் கொடுத்துருப்பாரா? இந்த சின்ன தம்பி எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. என்னாச்சு? ஐயோ, கையில ஊசி குத்திட்டு. சும்மா ஒண்ணு இல்ல. நீ என்னடா கலாட்டா? அண்ணே கையில ஊசி குத்திருச்சு. தேவையா? அன்னைக்கு தேவையாச்சே. உனக்கு தேவையாடா? ஆமா, டிராக்டர் ரிப்பேர் கொடுத்துருக்கல, அது ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னேன். பாத்துட்டு வந்தியா? போய் பார்த்து கேட்டனே. இன்னைக்கு போனா நாளைக்கு வர சொல்றான், நாளைக்கு போனா நாளானைக்கு வர சொல்றான். ஏனே எனக்கு என்ன இதுதான் வேலையா? என்னடா கேட்கிற கேள்விக்கு பொறுப்பு பதில் சொல்ற? முண்டம் முண்டம் யார் பொறுப்பு இல்ல? யார் முண்டம்? நீதான முண்டம், நீதான் முண்டம், நீதான முண்டம், நீதான் முண்டம். என்னடா ராகுல் கட்டிட்டு என்னடா என்ன விஷயம்? பாருமா, இந்த டிராக்டர் ரிப்பேர் ஆயிடுச்சான்னு போய் பார்த்து வாடான்னு சொன்னா உட்கார்ந்து ரவி கதைச்சிட்டு இருக்கான். முட்டா பையன். என்ன அண்ணியோட தானே? ஆமா, அவன் அண்ணன் இருக்கே, அவன் தைக்கிறான். ஒன்னால முடியல, நீ பேசாம இரு. நீ வேற அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றியா? இதெல்லாம் வாங்காம ஊரெல்லாம் அலைஞ்சு வேலை பார்த்து வர்றேன். வீட்டுக்கு திருட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு முண்ட கண்டுக்கிற பாருமா. ஏ ராசா, நீ வந்து வருத்தப்படாத. நான் அவனுக்கு சோறு போடுறேன். வாயா போயா. செல்ல வேற கொடுக்குறியா அவனுக்கு? சரி, செல்ல முண்டம். போய் சோறு தின்னு. எனக்கு ஒண்ணு சோறானா? போ. சோறு வேணாமா? வேணாம், போ. அதை எடுத்து பல்லுல உடைச்சு விடுவேன். போடா. வேணாம், போ. சோறு போடு. போடா. ஏன் பேசினா என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்தை நீட்டாம தப்பு வார்த்தையை தட்டிட்டு திமிரா நடந்துட்டவளை பத்தி நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? பேசாதன்னா பேசாது. என் மகளை பத்தி ஏதாவது தப்பு தப்பா பேசுறேன், அடிச்சு கொண்டு புரிஞ்சு போட்டு விடு. ஆமா, இப்ப மட்டும் என்ன வந்துருச்சு? அந்த நேரத்துல வாய்க்கிழி சக்கையா பேச வேண்டியது, மத்த நேரத்துல எகிரி குதிக்க வேண்டியது. இதுதானே உங்க பழக்கம். தப்பு உண்மையில இல்லடி, என் மேலதான். என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்திய மனைவியின் சாரத்தை கொண்டு வந்து வச்சிருந்தா இது நடந்திருக்காது. நீ இடையில வந்த கழுத தானே. உனக்கு எங்கடி குடும்ப பொறுப்புணர்ச்சி வரப்போகுது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க. உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்திகளை அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோல இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயித்துல முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுக்கட்டாயம் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த மாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்லா நினைச்சு பாருங்க. அந்த வரா பாரு, தலையில புல்லு கட்டு வச்சுக்கிட்டு அவ இந்த இடத்தை தாண்டின உடனே மாட்ட ஓட்டி விட்டுரு. சரி சரி. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. ஐயோ, யாராவது காப்பாத்துக்கலாம். இந்த மாடு என்ன துரத்துது? பச்சை பச்சை பச்சை, அந்த மாடு என்ன துரத்துதியா? காப்பாத்தியா? பச்சை, அந்த எருமை என்ன துரத்துதியா? நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நீ போகாத. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஐயோ வேண்டாயா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதியா? நங்கு நங்கு, இந்த உயிர் உனக்கு இல்லாம வேற யாருக்கு? மங்கு. ஐயோ, எருமை வருதியா? வரட்டும். எருமையா? ஐயோ பச்சை, பாத்தியா? பாத்து. அடி என்ன பத்தாத்தா, எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ, வயிற்ற முட்டிருச்சு. அப்படி. பயப்படாத, நீங்க மங்கு இருக்கிற பக்கம் வருவியா? நீ துண்டு வைக்கிற மாதிரி துவைக்கிறேன். அப்படித்தான் எங்கிட்டயா நடக்கும்? துண்டத்தையெல்லாம் கடிச்சு இந்த பக்கம் காதை பாய்ச்சி மண்ணு. ஐயோ, காதை பறிக்காரியா? செத்து போக போறியா? ஐயோ, காலில் வெடிக்கிறியா? அப்படியே அப்படிதான் அப்படிதான். அப்பா, நம்ம கிட்ட நடக்குமா? பாத்தியா? ஐயோ, நீ வேறயா அடக்கிட்டியே? ஆமா, எருமை கண்டுபிடிக்க பயப்படுற? நீ வேற. எருமை எமனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி, கண்ணுக்குட்டியா இருந்தாலும் சரி, எருமைன்னா பயம்பா. இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. ஐயோ, என்னையா? மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. ஐயோ, என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. தூக்கி விட்டியா? கரெக்டா? ஐயே, அண்ணே, என்னடா? பணத்தை கொடு. இந்த
என்ன ஒரு ரூபா தர பேசு 2 ரூபாய்க்கு எருமை மாட்டை ஓட்டி விடுறா 2 ரூபா தரேன்னு சொன்னேன். நீ கண்ணுக்குட்டியை தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு 1 ரூபா போடு போடா. அப்ப இன்னும் 1 ரூபா ஒரு மாட்டை ஓட்டி விடுற வேணாண்டா, அதே வேண்டாம் கட்டி பிறன்ற போடா. வள்ளி வள்ளி பேசாம தான் எப்படி வள்ளி அப்படியா இல்லையா? ஐயோ அவர் வந்துட்டாரு, நீ போ, நான் சீக்கிரமா வரேன். வள்ளி காத்துக்கிட்டு இருப்பேன், ஏமாத்திரப்படாது. சரி சரி, நீ சீக்கிரம் புறப்படு. நான் அத்தைக்கு அவருக்கும் தெரியாம. அட நீங்க இங்கே வந்த அண்ணே மாந்தவர் மாங்காய் ரொம்ப திருட்டு போகுது, 2 ஆள் போடலாம்னு அண்ணிகிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். மடப்பையன் வாழைத்தோப்புல 10 தாரக்காரன்டா. ஆமா சரி சரி சோத்த போடு, வாடா வந்து சாப்பிட்டு போ. நான் சாப்பிட சொன்னேன். வாடா நீ சாப்பிடு. சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பிகு பண்ணிக்காத, சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாளும் சாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசக்க இருக்கிறப்ப வேணாங்க, இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வருதமா ஒன்றடி பேச்சு? சும்மா இருங்க, வலுக்கட்டாயம் பண்ணாதீங்க. புருஷன் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி? ஓடி வெளிய என்ன? என்னடி அழுதுட்டு இருக்கா? ஓடி வெளிய என்ன? தனியனே மொச்சக்கொட்டையா தர நிறைய பேன் வச்சிருக்கியே. எல்லாம் ஒன்னாலதான். உனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு முடி எடுக்கிறதா நீ வேண்டிக்கின. நான் ஒண்ணு வேண்டிக்கலடா, ஆத்தாதான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு முடி எடுக்கிறேன்னு வெட்டடை அகாலிக்கு வேண்டிக்கிச்சு. ஆத்தா வேண்டிச்சோ ஆயி வேண்டிச்சோ, தலையில ஈரம் வேணுமா? நான் தானே கஷ்டப்படுறேன். அது கிடைக்கட்டும். ஏண்டா அழகு அக்கா, அந்த ஆளு உங்ககிட்ட அடிக்கடி பேசுறாரா? ஆளா? எந்த ஆளு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்பியே. தெரிஞ்சுக்கிட்டு பின்ன ஏன் கேக்குற? ஒரு ஆசையா கேட்டா சொல்லுவியா? பிகு பண்ணிக்கிறியே. அப்படி வா வழிக்கு. அக்கா, அந்த ஆளு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. நீ மட்டும் உம்முன்னு சொல்லு, அந்த ஆளு அம்பலக்காரர்கிட்ட வேலை செய்யறதை விட்டுட்டு நேரா ஓடி அந்த உன் கால்ல விழும். முதல்ல அந்த ஆளை தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வர சொல்லு. என்னது? தோப்புலயும் வயக்காட்டிலயும் மோப்பம் பிடிச்சாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. மூதேவி, சொன்னது செய்யி. எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. ஒரு டீ போடு. ஒரு டீ போடு. இந்த மொட்டை அதிகாரம் எல்லாம் பண்ண இங்க டீ கிடைக்காது. நாங்க ஒண்ணும் சும்மா டீ குடிக்க வரல, அதுக்கு வேற கடைக்கு போங்க. போங்க. இந்த பட்டை இங்க வா. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துல வீரபாகு பொண்டாட்டியா கூத்தாநல்லூர் கூத்தமா நடிக்கிறா. பாக்குறதுக்கு படா ஜோரா இருக்கீங்க. அவையாரையா என் சக்காலத்து வீரபாகு பொண்டாட்டியா நடிக்கிறவ வந்துருவேட. வருஷம் நடக்கிற கூத்துல நான் தான் வீரபாகு பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் எவளாவது வந்து டேஜ்ல காலை வச்சா காலை வெட்டிடுவேன். ஆமா, அப்ப நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. உன் சொல்ற பத்தி ஒன்ன விட்டு போகாத. வேலை அழகு, இந்த ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடுற. பண்ணு திங்கிறிய? குறை இருந்தா கொடு. பண்ணு காஞ்சா தாயா போற. குறைய திரும்ப தண்ணியில ஊற வச்சா பண்ணு. நாம ஏன் காய வைப்பானே திரும்ப ஊற வைப்பானே? எதையாவது தின்னிய? சரி கொடு. நெருங்குறா நெருங்குறா. நாம தான் வீரபாகுன்னு இவளுக்கு தெரியாது. வரட்டும் தெரிச்சுக்கு ஒரே அமுக்கு. யோசனை பண்ணிட்டு நடக்கிறது நடந்தானே தீர. நீங்க வேற ஐயா, என்னடா உங்க மனைவி நேற்று ராத்திரி கனவுல வந்து கண்ணீரும் கம்பளமா ஆத்தாளுக்கு நீங்க பெரிய குறைய செய்யிட்டீங்களா? பரம்பரையா கூத்துறதை கட்டி செய்யற சிறப்பு முறையை செய்யாதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க மனைவி என் கனவுல வந்து சொல்லிச்சுங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. தெய்வ குத்து நமக்கு எதுக்கு மாமா? அர்ச்சந்திர நாடகம் நடத்தினாதான் நாடு செழிக்கும், நல்ல மழையும் பெய்யும். ஆத்தாளே நேர்ல வந்து சொன்ன பிறகு இனி நடத்த வேண்டியதானே? ஆத்தாளே ஹரிச்சந்திர நாடகம் பார்க்க விரும்புறாளா? ஆமையா. அப்படின்னா வார வெள்ளிக்கிழமை நானே ஹரிச்சந்திர வேஷம் போட்டு நடிக்கிறேன்டா. என் மக மாத்திர வீட்டுக்கு வந்து என் மான மரியாதையை காப்பாத்திட்டா போதும். ஆத்தாளுக்கு நாடகத்தை நடத்தி காட்டுறேன்டா. சொல்ல காத்தடிக்கிற ஒரு வீல் காத்தடிக்க இவ்வளவு நேரமா? சும்மாடா, நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் இருக்கிறேன். காத்து ஏறணும் தானே. ஓட்ட போகும்போது அப்புறம் உனக்கு தம் இல்ல. பம்பையா போட சொல்ற கொண்டையா இந்த விலக. முடிஞ்சு போச்சு.
அடிச்சதுக்கு 10 பைசா கொடு. நாளைக்கு தரேன். அதான பார்த்தேன். நீ ஊரை உழுத வீட்டுல உழ வச்சிருவீங்க. சரிதான் போடா. அப்படி இல்லன்னா பொழைக்க முடியாது. என்ன இந்த பையன் 4 பேர் பாத்துல வரான்? அப்படி ஓடியாரா? அக்கா உன்னை கட்டிக்க ஒத்துக்கிச்சு. நிஜமாவா? அதுதான் நான் ஓடியாடுறேன். தமிழக லட்சுமா சொல்றேன். ஒத்துக்கிச்சு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நான் வந்தேன். காட்ட கொடு. ஆமா, நான் போற இடத்துக்குலாம் எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல, நேற்று மாட்டு சண்டை போட்டேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. இளநீ சாப்பிடலான்னு வந்தேன். இளநீ என்ன வரப்புலையா காட்சி தொங்குது? எனக்கு தெரியாதா? தென்னந்தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போலாம்? தென்னந்தோப்புக்கு தான். என்ன சவுக்கு தோப்புல இளநீ தொங்க? ஐயோ, இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்தி ஸ்டாண்ட் போடு. இது மேல ஒரு காலை வச்சு அரசு மேல ஏறு. உனக்கு எத்தனை இளநீ வேணும்? எனக்கு 2. உனக்கு 2, எனக்கு 2. பேரம் பாரு. அட பச்சை வேணாமா? விவசாய கட்ட ஆளியா? என்ன ஆச்சா? இருக்குது. சீக்கிரம். ஆச்சு. எவ்வளவு நேரம் ஐயா? எப்படி? சரி பிடிச்சு. தைரியம் ஏங்கப்பா, நல்ல தைரியம் தான். தென்னமரத்துல ஏற்றாரு. அப்பா, நீ எள்ளி பிடிச்சு மேலேயே இருயா. நான் வீட்டுல போய் ஏறி எடுத்தேன். மங்கு, நான் தென்னை மரத்துல தொங்குன்னு தொங்குறேன். சைக்கிள கொண்டா. ஐயோ 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 ஐயோ, பச்சை பச்சை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சினிமாவில காதலர்கள் எல்லாம் விளையாடுறாங்களே நினைச்சு விளையாண்டே அது இப்படி வேலையா போச்சு. ஐயோ, என் காமிக்கு பேச்சு முச்சியே காணுமே. நான் என்ன பண்ணுவேன்? பச்சை பச்சை. ஐயோ, நான் பாவி சக்கரத்து என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே, இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ, தண்ணி பச்சை பச்சை பச்சை. அக்கா பொறுத்து காரியத்தை கருத்து விடாத. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என்ன கீழே கிடந்த தலை மடிக்கு வந்துருச்சு. ஒரு வேளை போனா விரைக்குதா? ஐயோ, செத்து போனா விரைக்கும்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ பச்சை பச்சை. ஐயோ, இவ்வளவு நேரம் இவனு பேசி முச்சே காணுமே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அடே அழகு. அக்கா என்னக்கா? அடே, என்ன ஆச்சு? என்னக்கா பண்ண இந்த ஆள? ஒண்ணும் பண்ணலடா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா. பேச்சு முச்சலடா, யாராவது போய் வைத்தியர் கூட்டிட்டு போடா போடா. அது ஏன் வைத்தியரு? நீ ஒண்ணு பண்ணு. என்ன? நீ இவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு, உசுறு வந்தாலும் வரும். நிஜமாவா சொல்ற? அட சொல்லுக்கா. ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. சும்மா சொல்லுக்கா. நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறா எப்படி? அவரை கட்டிக்கிறேன்னு சொல்லு. சரி, நான் பச்சையவே கட்டிக்கிறேன். அப்புறம் எப்படி? இந்த வார்த்தையை நம்பலாமாடா? எங்க அக்காவை என்ன நினைச்சது? எங்க அக்கா கப்பரசிடா, கப்பரசி. அப்பரிசியா? அவங்க அக்கா கற்பு கரசியா. அதே அதை கேட்ட அறிவு குஞ்சு. இப்ப நானே கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல, எனக்கு திரும்ப உயிர் போயிடும். அட, எனக்கு போய் வரும். அதான் என்ன, அதான் தரேன்னு சொல்லிட்டல்ல. மங்கு பேசாம மடியில படுத்து தூங்கு.